இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த வெயில் காலத்தில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் கூட உட்கார முடியல. குழலி சீக்கிரம் வா, பஸ் கீழே வந்துட போகுது. இதோ வரேம்மா. ச்சே, இந்த பஸ் எப்போ வரும்னு தெரியலையே. ச்சே, பஸ் வந்துருச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. யார்கிட்ட கேட்கறது? அம்மா, உன் பின்னாடி 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அக்கா, பஸ் எப்போ வரும்னு தெரியுங்களாக்கா? எந்த பஸ்ஸுமா வருமான்னு கேட்குறேன். முதலே வெயில் என் மண்டே பொழக்குது, நீ வேற பஸ்ஸுன்னு சொல்கிற. என்னன்னே எனக்கு புரியல. கொளத்தூர் பஸ் எப்போ வரும்னு சொல்கிறீங்களாம்மா? அக்கா, நீங்கள் கொளத்தூர் போகிறீங்களா? ஆமாம்மா. பஸ் வந்துச்சுன்னா என்னையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்களாக்கா? சரிம்மா, சீக்கிரமா கேட்டு வாமா. நீ அங்க பின்னாடி உட்காரு, நான் வரேன். சரிம்மா. பஸ் அந்த பக்கத்து இது வருதான்னு பாரு. சரிம்மா. அக்கா, பஸ் எப்போ வரும்னு சொல்றீங்களாக்கா? நீங்களே பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை பேசுறதுக்கும் கூட விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நான் பஸ் வர்றது சொல்ல முடியும்? சாரிக்கா. சரி, பஸ் எப்போ வரும்னு சொல்றீங்களாக்கா? எனக்கே தெரியாதுமா. இருக்குதா இவ்வளவு பேச்சா? இவங்க என்ன இவ்வளோ கோவப்படுறாங்க? உன் வயசு எவ்வளோம்மா? என் வயசு 30க்கா. உங்கள் வயசு எவ்வளோக்கா? என் வயசு 40ம்மா. சே, இவ்வளோ போய் அக்கான்னு கூப்பிட்டுமே. அம்மா, கேட்டுட்டீங்களாம்மா? இல்லைம்மா, பஸ் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. சரி, உட்காருவா. அக்கா. சொல்லுமா. அக்கா, எனக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரியாது. நீங்கள் போகிறப்ப என்னையும் கொளத்தூர் கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரிம்மா. இங்க வாமா, இங்க உட்காரு. இதை வரக்கா. உன் பேர் என்னம்மா? என் பேர் மகிழினிக்கா. மகிழினியா? ஆமாக்கா. ஏக்கா அப்படி கேட்குறீங்க? என் தங்கச்சி பேரு மகிழ்கா, அதான் இப்படி கேட்குறாங்க. ஓ, அப்படியா? நம்ம பஸ் வரும்னு பார்த்தா பஸ்ஸே வர மாட்டேங்குது. சரி, நம்ம வீட்டுக்கு போய் ஏதாவது குளுன்னு குடிப்போம். ஐயோ, நம்ம என்ன இப்படி போகிறோம்? இந்த பக்கம் தான் நம்ம வீடு. என்னம்மா, அவங்க எந்திரிச்சு போகிறாங்களுக்கு தெரியுது. ஆமாக்கா, இந்த வெயிலில் யாருனாலும் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். சரி, நீங்கள் எதுக்குக்கா அந்த ஊருக்கு போகிறீங்க? எங்கள் சொந்த ஊரே கொளத்தூர் தாம்மா. இங்கே ஒரு வேலையாக வந்தோம், அதுதான் பஸ் தெரியாமல் அங்கே உட்காந்துருக்கோம். ஆமாம்மா, நீ எதுக்கு அங்கே வர? நாங்கள் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோக்கா. இதுதான் எங்கள் சொந்த ஊர். அம்மா, பஸ் வந்துருச்சு. அப்படியா? நல்லா பார்த்து வச்சுக்கம்மா, இதுதான் கொளத்தூர் பஸ். அம்மா, கை போடுங்க, இல்லைன்னா பஸ் போயிட போகுது. இதோ போடுறேம்மா. இருங்கக்கா, நான் போடுறேன். உங்கள் கை சின்னதாக இருக்குது, என் கை பெருசாக இருக்குது, நான் போடுறேன். சரிம்மா. அண்ணா நில்லுங்க. அம்மா, எனக்கு ஜன்னல் சீட்டு. சரி, போய் உட்காரு. ஆமாம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? கொளத்தூரில் பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குங்கல்லக்கா, அதுக்கு பக்கத்தில் 2 வீடு இருக்குல்ல, அதில் ஒரு வீட்டில் இருக்கோங்க்கா. ஓ, அப்படியா? இங்க பாரு குழலி. என்னம்மா, இவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்களாம்மா. அப்படியா? அப்படியாக்கா? அதில் இருக்க இன்னொரு வீடு உங்கள் வீடாக்கா? ஆமாங்கக்கா, அதில் ஒரு வீடு எங்கள் வீடு தான். அப்படின்னா நம்ம இனிமேல் பக்கத்து வீட்டுக்காரங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அங்கே யாரையும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் உங்கள் கூட நல்லா பேசியிருக்கேன்ல, அதனால் எனக்கு இருந்த பயம் போச்சு. ஆமாங்க்கா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சரோஜா. என்னை நீங்கள் சரோன்னு கூப்பிட்டா போதும். அப்படின்னா சரோ அப்படின்னு கூப்பிட்டுமாங்க்கா? சரோக்கா அப்படின்னு கூப்பிட்டா போதும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான்க்கா சொன்னேன். சரி பாப்பா, உன் பேர் என்ன? என் பேர் குழலிக்கா. நல்ல பேரா இருக்கே. சரி குழலி, நான் போய் அந்த அக்கா கூட பேசிட்டு வரேன். நீ இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து வா. சரிம்மா. இவங்க என்ன இவ்வளோ நல்லா பேசிட்டு வராங்க? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அப்படின்னா நீ எங்க கூடயே இறங்கி எங்க கூடயே வீட்டுக்கு வந்துடுறியா? நம்மளே பக்கத்து வீட்டுக்காரங்க ஆயிட்டோம், அப்புறம் என்னக்கா உங்களோட வர்றது? ஒன்னாவே போயிடலாம். அம்மா, பஸ் வந்துருச்சு. நீங்க பேசுற மும்மரத்துல இறங்காம விட்டுறாதீங்க. சரிம்மா, நம்ம போலாம். சரிக்கா.
அப்பாடி வந்தாச்சு. ஆமாக்கா. அம்மா இந்த அக்காவோட நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல. சும்மா இருடி. நாங்கெல்லாம் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த வீட்டுக்கு போலாம். இந்த வீட்டுக்கு போய் என்ன பண்றோன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.